நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்கிற பெருவிழாவை கொண்டாடி மகிழும் இந்த சிறப்பான நாளில் அவருடைய அரசத்துவத்தை அவளோடு எதிர்நோக்கும் பிள்ளைகளாக அவர் திருமுன் நற்கருணை நாதரின் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாத வல்லமை தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் இந்த அரசருடைய ஆசீர்வாதத்திலிருந்து கிடைக்க மன்றாடி ஜெபிப்போம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். இன்று திருப்பாடல் 122 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நமது அரசராம் இயேசு கிறிஸ்துவினுடைய இல்லம் என்பது அகமகிழ்வும் அக்களிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. இந்த இல்லத்திற்கு செல்ல நாம் மகிழ்வுடன் இணைந்து பயணிப்பது கடவுளுக்கு உகந்ததாயிருக்கிறது. ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க அருள் வேண்டி மன்றாடி துதிப்போம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் என்ற வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிக்கிறோம். எல்லோரும் இந்த ஆண்டவருடைய இல்லத்திற்கு அழைக்கப்பட இருக்கிறோம். ஆண்டவருடைய இல்லத்தில் மகிழ்ந்து பேருவகை கொள்ளக்கூடிய அந்த நாள் நாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாத கிருபைக்குள்ளே பயணித்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் நற்கருணைநாதரின் கரம் பிடித்து வழி நடந்து கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் இறைவன் அவருடைய அருளை தந்து வழி நடத்துவார். நம்பிக்கையோடு
ஆண்டவரை துதித்து பாடுவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். ஆண்டவருடைய இல்லத்தில் நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக கடவுள் அவருடைய பிள்ளைகளுக்கு நீதி வழங்குவார். இந்த உலகத்தில் அநீதிகளை சந்தித்து கொண்டிருந்தாலும் அடுத்தவருடைய அழிவை நாம் எதிர்கொள்ள துணிந்து நின்றாலும் மனிதர்கள் நமக்கு செய்கிற எல்லாவிதமான தீமைகளுக்கும் இவ்வுலகத்தில் பதில் கிடைக்காதது போல தோன்றினாலும் இறைவன் நமக்கு நிறைவு தருகிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி அவருக்குள் நாம் மகிழ்ந்து பயணிக்க மன்றாடி செபிப்போம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீரே இவ்வுலகத்தின் அரசர் என்கிற உம்முடைய அரசத்துவத்தை நினைவு கூர்ந்து செபிக்கும் இந்த வேளையில் அந்த அரசத்துவத்திற்காகவே நாங்கள் எந்நாளும் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தந்து வழி நடத்தும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை